இது ஒரு திட்டமிட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது. பாஜகவுக்கு எதிரா, மத்திய அரசுக்கு எதிரா தமிழக மக்களுடைய மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஏதோ அவர்கள் நம்மை தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள் என்று பொய்யான தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய நோக்கம். அது திமுகவினுடைய நோக்கம். அத அவரு சிறப்பா செய்றார். வாழ்த்துக்கள். ஏன்னா, கச்சத்தீவை தாரை வார்த்தபோது கைகட்டி, வாய் பொத்தி வேடிக்கை பார்த்த திமுக, பிரதமர் அவர்களே நீங்கள் இலங்கை செல்கிற பொழுது அந்த கச்சத்தீவை மீட்டு கொண்டு வாருங்கள் என்று எளிதாக சொல்வது ஒரு வேடிக்கையான எதிர்ப்பு இல்லையா? அதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவது ஒரு வேடிக்கை இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க சட்டமன்றத்தில். காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருந்தபோது கொண்டு வரப்பட்டது நீட்டு. இந்த நீட் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது? இந்தியா முழுவதும் எப்படி நடக்கிறது? தொடக்கத்தில் தமிழகத்திலே 50,000 மாணவர்கள் எழுதிய இந்த பரீட்சை இன்றைக்கு 1,85,000 பேர் எழுதக்கூடிய அளவிற்கு எப்படி வளர்ந்திருக்கிறது? இந்த மாணவர்கள் எப்படி அதில் கவனம் கொடுக்கிறார்கள்? இது பாஜகவினுடைய கொள்கையில் உருவான பரீட்சை அல்ல, மத்திய அரசு திட்டமிட்டு அறிமுகப்படுத்திய பரீட்சை அல்ல என்று தெரிந்தும் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போடுவது, நீட்டை நாங்கள் முதல் கையெழுத்திலே காலி செய்வோம் என்பது, அதற்காக கையெழுத்து இயக்கம் நடக்குவது, அதெல்லாம் ஒன்றும் ஆகவில்லை என்று தெரிந்த பிறகு மீண்டும் நீட்டுக்கு எதிரான தீர்ப்புகள், மசோதாக்கள் இதையெல்லாம் செய்வது ஒரு திட்டமிட்ட செயல் அல்லவா? இப்படி மத்திய அரசு மீது குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு புது புது திட்டங்களை ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் கூட இருக்கிற குழுவினர் ரூம் போட்டு யோசிச்சு இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க.